நாங்க பைக்ல திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா. நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனோம்? மாரிசன் படத்தோட ஆரம்பத்திலே வடிவேல ஒரு வீட்டுல சங்கிலியால கட்டி படைச்சிருக்காங்க. அங்க திருட வர ஃபஹத் வாசல்ட்ட 25,000 தரேன், என்னை காப்பாத்தி கூட்டி போப்பான்னு சொல்றாரு. வெளில ஏடிஎம்க்கு கூட்டி போறாரு ஃபஹத். அங்க 25,000 எடுக்கும்போது 25 லட்சம் அக்கௌண்ட்ல இருக்கிறத நோட் பண்ணி அதை எப்படியாவது ஆட்டைய போடணும்னு நினைச்ச அடுத்தடுத்து ஏடிஎம்க்கு போனா ஞாபகம் மறதியில வடிவேலு பாஸ்வேர்டை மறந்துடுறாரு. இதுக்கப்புறம் இவரை பைக்ல ஊரா சுத்தி கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த 25 லட்சத்தை ஆட்டைய போட்டாரா? இதுக்கப்புறம் அவங்களும் சரி நம்மளும் சரி எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைஞ்சதுதான் இந்த மொத்த படமே. படத்தோட பிளஸ் வடிவேல் ரொம்ப சாதுரியமா மெச்சூர்டான நடிப்பை கொடுத்திருக்காரு. படம் பார்க்குற எல்லாத்துக்குமே அவர் மேல இமோஷனல் கனெக்ட் வந்துடும். அதே மாதிரி சுதீஷ் சங்கர் டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதையும் செகண்ட் ஹாஃப்ல அங்கிருந்து டிராவல் ஆகுற ஒரு ட்விஸ்டும் ரொம்ப அழகாவே செதுக்கி இருக்காருன்னு சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதைக்களத்தை எடுத்து தான் இந்த படம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப். மற்ற கேரக்டர்ஸும் சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க. அந்த புது பாட்டு தான் அப்படின்னு ராமராஜன் பாட்டு ஒன்று ரீ ரெக்கார்டிங்ல போட்டு விடுறாங்க. அது செம்மையா இருக்கு. பாடத்தோட மைனஸ் மையழகன் அரவிந்த் சாமி கார்த்தி மாதிரி லென்த்தா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ட்விஸ்டா போட்டிருந்தா அந்த சுவாரஸ்யமா இருந்திருக்கும். கொலையாளியை கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா கோவைசர்ல வராங்க, அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கெஸ் பண்ற மாதிரி நமக்கும் ஈஸியா கொலையாளியை காட்டி விட்டுறாங்க. அவங்களும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கெஸ் பண்ண விட்டுருந்தா இன்னும் படம் ஸ்கிரீன் பிளேல பக்காவா அமைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். மைனஸ் எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டுருங்க. பாடத்துல ரொம்ப முக்கியமா நம்ம டெய்லி நியூஸ்ல பாக்குற ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருக்காங்க. நமக்கே ஆத்திரமா வரும், இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் எடுத்ததுக்கே இந்த டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். வடிவேல், ஃபஹத் ஃபாசில் எல்லாரும் இதுல சிறப்பான பயணத்தை கொடுத்திருக்காங்க. நமக்கும் தியேட்டர்ல ஒரு நல்ல பயணமாவே அமையும் இந்த படம். சோ தியேட்டர்லயோ ஓடிடிலயோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மாரிசனை. அடுத்த வீடியோல சந்திப்போமா. பாய்.